அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி, அதை பற்றி இன்றைய பதிவுடன் நம்ம பார்க்கலாம். 9ஆம் அதிபதிங்கிறது பாக்கியாதிபதி. அதாவது ஸ்திர லக்னக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அப்போது ஜாதகர் யாராவது ஸ்திர லக்னமாக இருந்தால் அவருக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருவார். இதை ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிங்க. பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியத்தை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, பாக்கியம் பின்தொடர்ந்து வந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிரமமான சூழல் வந்தால் பாக்கியஸ்தானங்கள் நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு உதவிகள் கேட்காமலே கிடைக்கும். பாக்கியஸ்தானம் மட்டும் கெடாமல் இருந்தால், பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால், லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தால், ஒரு ஜாதகத்துக்கு வேற சிறப்புகள் எதுவும் தேவையில்லை. காரணம் என்னன்னா, லக்னாதிபதி நல்லா இருந்து பாக்கியாதிபதி நல்லா இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவர் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பணம் தேவையா, ஏதோ ஒரு வகையில் உதவி வரும். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னை போட்டு வருத்திக்காமல் மற்றவங்களையும் வருத்துக்காம தனக்கு தேவையானதை சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருந்தே ஜாதகருக்கு வீடு, வசதி, வண்டி, வாகனம், சொத்து, சுமை எல்லாமே நல்லா இருக்கும். தாயாருடைய நிலை நல்லா இருக்கும், தந்தையுடைய நிலை நல்லா இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், கையில் தேவையான பணப்புழக்கம் புழங்கிட்டு இருக்கும், வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். இதுக்கு என்ன முக்கிய காரணம்? பாக்கியாதிபதி. இப்போ ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக வந்தாலுமே அவரே பாதகாதிபதியாக வர்றதுனால 2 கேரக்டரும் அவர் பண்ணுவார். நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார். பொதுவாகவே பாக்கியாதிபதி கெடாமல் இருப்பதுங்கிறது சிறப்பு, அது கான்ஸ்டன்ட்லாம். அவர் பாதகாதிபதிங்கிறது வேற, பெரிய லெவலில் பாதகத்தை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பாக்கியத்தை கொடுக்கறதுனால அவரே பாதகத்துக்கு கொடுறதுனால குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் அவரே ஆடுற மாதிரி சூழல் தான் ஏற்படுமே தவிர பெரிய லெவலுக்கு மோசமாலாம் நடக்காது. ஏன் பாக்கியாதிபதி திரும்ப 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 சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு இறையருள் அப்படிங்கிறது 9ஆம் இடம் தான். இஷ்ட தெய்வத்தை குறிக்கிறது 9ஆம் இடம் தான். ஜாதகருக்கு தொன்று தொற்று முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைப்பதற்கு 9ஆம் இடம் தான். தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வீகம் நல்லா இருக்குது, தந்தை ஸ்தானம் நல்லா இருக்குது, இறையருள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. வாழ்க்கையில் பிக்கல் புடுங்கள் இல்லாமல் இருக்கிறத அனுபவித்து சந்தோஷமாக வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு போகணுமோ அந்த மாதிரி நடத்திட்டு போகிறதுக்கு 9ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் ஒரு பலன், உச்சமாக இருந்தால் ஒரு பலன், நீசமாக இருந்தால் ஒரு பலன், வக்ரமாக இருந்தால் பலன், திதிசூனியமாக இருந்தால் ஒரு பலன். மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் இருக்க வாழ்க்கையில் மேம்பட்டு போகுமே தவிர எந்த சூழலிலும் வாழ்க்கையில் சிரமமான காலகட்டத்தை சந்திக்காது. அப்படியே சந்தித்தாலும் அந்த பாதிப்பு பெரிய அளவில் தாக்கமாக இருக்காது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதினு சொல்லப்படுகின்ற பாக்கியாதிபதி வலுவாக இருந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்துட்டா அந்த ஜாதகத்துக்கு இந்த காலத்தில் இந்த பூமியில் என்னென்ன வாழ்க்கையில் தேவையோ அத்தனை விஷயங்கள் தங்குதடை இல்லாமல் கிடைச்சி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணுவது இந்த 9ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தால், இஷ்ட தெய்வ அருள் நல்லா இருந்தால் நிச்சயமாக ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.